வணக்கம். வரக்கூடிய நீதிமன்ற தேர்வில் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப், ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கான எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிக வினாக்கள் இடம்பெறும்? ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னா அதில் எந்த சப்ஜெக்ட்லேருந்து அதிக கொஸ்டின் வரும், எதில் கம்மியான கொஸ்டின் வரும், எப்படி அவங்க ஸ்ப்ளிட்டப் பண்ணி கேட்பாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்குறதா இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த 10ஆம் வகுப்பு தரத்துக்கான தேர்வு எழுத போகிறவங்களுக்கு 170 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு, அதான் ஒரு மதிப்பெண், அப்போ 170 மதிப்பெண். இதில் பார்ட் ஏல 50 கொஸ்டின், மீதம் உள்ள 120 கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ். ஓகே, அது கிளியர்கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பொது தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் ஒரு 23 to 27 கொஸ்டின் அப்படின்ற வரையும் அந்த ஆவரேஜாக கேட்பாங்க. இலக்கியத்தை பொறுத்த வரையும் 23 முதல் 27 வினாக்கள் வரை பார்த்தீங்கன்னா இடம்பெறும். ஸோ பாதிக்கு பாதி 50-50, அதாவது 50 வினாக்களில் 25 கொஸ்டின்ஸ் இலக்கணம், 25 கொஸ்டின்ஸ் இலக்கியம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. பார்ட் பியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதிக வினாக்கள் வரக்கூடியதாக நம்ம சமூக அறிவியல் புத்தகத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, அதுக்கப்புறம் அது வரலாறுனா பொதுவாக வரலாறுன்னு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை குடிமையியல் புக்கில் இருக்கிறதுனால குடிமையியல்னு சொல்லி நான் உங்களுக்கு டேர்ம் வைஸே ஸ்ப்ளிட்டப் பண்ணி காமிச்சிருக்கேங்க டிஸ்பிளேல. ஓகேங்களா? இப்போ சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து மொத்தமாக நம்ம 55 வினாக்கள் வரை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் மொத்தமாக அந்த வரலாறுன்னு சொல்லி பார்க்கும் போதே அந்த சாப்டரில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரை நம்ம எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதான் குடிமையியல் சிவிக்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் வரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் சிலபஸில் இல்லைனா கூட கண்டிப்பாக அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாலாம். ஸோ அதனால் அதுவும் கேட்பாங்க, நீ அதையும் படிச்சுக்கிறணும். சோசியல் சயின்ஸில் ஒரு 56 வினாக்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி இப்போ சொல்லணும், அதே மாதிரி சயின்ஸ்லையுமே ஒரு 24 கொஸ்டின்ஸ் வரை எதிர்பார்க்கலாம். அதை அப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா டிஸ்பிளேல. ஃபிசிக்ஸில் ஒரு 9 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 6 கொஸ்டின், அப்புறம் சுவாலஜியை ரெண்டாக பிரித்து, பயாலஜியை ரெண்டாக பிரித்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி சுவாலஜியில் 7 கொஸ்டின்ஸ், பாட்னியில் ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி இந்த லெவலில் ஒரு 24-23 கொஸ்டின்ஸ் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் கேட்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ மொத்தம் உள்ள 120 கொஸ்டின்ஸில் சமூக அறிவியல் ஒரு 55 கொஸ்டின்ஸ் டாப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அறிவியல் ஒரு 25 கொஸ்டின்ஸ் போக மிச்சம் உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸில் அதான் பேசிக் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க. அதுக்கு அதிகமாக கூட கேட்கலாம் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இந்த பென்ட்ரைவு, அப்புறம் மவுஸு, கீபோர்டு இந்த மாதிரிலாம் பேசிக்காக புக்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின். அப்புறம் நடப்பு நிகழ்வுகள்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜிகே, அதாவது ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 120 கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக எதுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியாவும் இந்த வீடியோ மூலமாக கிடைச்சிருக்கும். அண்டு நம்ம மகி அகாடமி மூலமாக நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும், டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி எங்கள் நம்முடைய மகி அகாடமி சார்பாக கண்டக்ட் பண்ணுற அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வில்லிங் உள்ளவங்க இப்போ நீ டிஸ்பிளேல பார்க்குற அந்த மொபைல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.